வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் திருப்பலியோடு துவங்கிய கிறிஸ்துமஸ் பண்டிகை. சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் திருப்பலி. திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை. உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை. பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை. மகன் தூயாவியார் நம்மீது தங்கி தூத்துக்குடி புனித பனிமய மாதா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். சிறப்பு திருப்பலியில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள். தூத்துக்குடியில் மிகவும் விமர்சையாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கேரல் பவனி. கிறிஸ்துமஸ் தாத்தா, கப்பல், ஹெலிகாப்டர் உள்ளிட்ட வடிவங்களில் நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு திருப்பலியுடன் தொடங்கிய கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் குடும்பங்களுடன் திருப்பலியில் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை. தலைநகர் டெல்லி உள்பட பல்வேறு மாநிலங்களில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்ட திரளான கிறிஸ்தவ மக்கள். உலகம் முழுவதும் கோலாகலமாக நடைபெற்று வரும் கிறிஸ்துமஸ் திருவிழா. குழந்தை இயேசு பிறந்த நன்னாளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை. வாட்டிகனில் உள்ள புனித பீட்டர் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை. போப் ஆண்டவராக பொறுப்பேற்ற லியோ தலைமையில் முதல் முறையாக நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. Dirige tu mirada sobre la ofrenda de tu iglesia y reconoce en ella la víctima por tu mirada sobre la ofrenda de tu iglesia
y reconoce en ella la víctima. Sesión, confiamos obtener siempre tu ayuda. Te pedimos, Padre, que sean al mundo entero, y diáconos y a todo el pueblo redimido por eterna de tu gloria, por Cristo Señor nuestro, por quien... இயேசு பிரான் காட்டிய அன்பு வழி சகோதரத்துவத்தை பின்பற்றி வாழும் அனைத்து சகோதரர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். பொறுமை மற்றும் கருணைக்கு உலகம் முழுக்க அடையாளமாக திகழ்பவர் இயேசுநாதர் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நாட்டு மக்கள் அனைவரும் அமைதி மற்றும் சமாதானத்துடன் வாழ இயேசு பெருமான் அருள் புரியட்டும். இயேசு கிறிஸ்துவின் அருளாசி அனைவர் மீதும் பொழியட்டும் என்றும் புதுச்சேரி எம்எல்ஏ ஜி.என்.எஸ். ராஜசேகரன் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிறிஸ்துமஸ் வாழ்த்து. இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிய பாதையை பின்பற்றி அன்பு மற்றும் பரஸ்பர சமாதானம் நிறைந்த ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப உழைக்க வேண்டும் என வேண்டுகோள். சென்னை சாந்தோமில் கிறிஸ்துமஸை கொண்டாடிய ரெட்டத்தல படக்குழு. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என நடிகர் அருண் விஜய் பேட்டி. ஸோ நாங்கள் ஒரு ப்ரமோஷனில் இருந்தோம். சரி அப்படியே பார்த்துட்டு போயிடலாம், ஏன்னா நாளைக்கு காலையில் படம் ரிலீஸ் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருக்கோம். தேங்க்யூ. பயங்கரமாக இருக்கு இந்த கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சி, எல்லார் மூஞ்சிலையும் ஒரு சிரிப்பு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஆமாம், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இறக்குமே. மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஐ ஹோப் எவ்ரிபடிஸ் நியூ இயர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட் அண்ட் ரொம்ப ஒரு வேறு லெவல் அட்மாஸ்பியர் இருக்குங்க. ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட மணல் சிற்பம். ஆப்பிள் பழங்களுடன் உலக சாதனைக்காக மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் முயற்சி. கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு எமிரேட்ஸ் A380 விமானத்தை வித்தியாசமாக வடிவமைத்த விமான நிர்வாகம். கிறிஸ்துமஸ் தாத்தாவை தூக்கி செல்லும் பறக்கும் குதிரை போல வடிவமைத்த காட்சி இணையத்தில் வைரல். நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் உள்ளிட்ட 7 பேருக்கு தலைமை செயலாளர் அந்தஸ்துக்கு பதவி உயர்வு. தமிழக அரசு தலைமை செயலாளர் முருகானந்தம் அறிவிப்பு. கள்ளக்குடியில் கலைஞர் நடத்திய போராட்டத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தவர் நாகூர் ஹனீஃபா. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற இசை முரசு நாகூர் ஹனீஃபா நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். இசைமுரசு அவர்கள் தொடக்கம் முதல் இறுதி வர திராவிட இயக்கத்தில் பங்கெடுத்து கலையை வளர்த்து இயக்கத்தையும் கொள்கையும் வளர்த்தார். ஓடி வருகிறான் உதயசூரியன்னு அனிபாவினுடைய குரல் உழைக்காத கழகத்தோட நிகழ்ச்சிகள் தொடங்கினதே கிடையாது. தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த கலைஞருடைய தீரத்தை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவேன்னு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். அனிவா அவருடைய குரல் தான். இளம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களின் கிளாரிட்டியும் கான்பிடன்ஸையும் பார்த்து மிரண்டு போனேன் என நெகிழ்ச்சி பேச்சு. நீங்கள்லாம் இன்னைக்கு விளையாட்டு வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் உருவாகி பல்வேறு சாதனைகளை புரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை தெரிவிக்கக்கூடிய வகையில் நம்முடைய விளையாட்டுப் போட்டிகளை பங்கேற்று வெற்றியை தேடி தந்திருக்கீங்க. இன்றைக்கி உலக அளவில் விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முன்னணி இருக்குங்கிற பேர் வந்தால் அது எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க உங்களுக்கும் பெருமை தான். அந்த பெருமைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். வரும் நம்பிக்கை. பொய்யான வாக்குறுதிகளை கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு அகற்றப்பட வேண்டும். பொங்கலுக்கு பிறகு வலுவான கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் அனைத்து தோழமை கட்சிகளும் இன்னும் நிறைய தோழமை கட்சிகள் வந்து சேர இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. பொங்கல் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அது ஒரு பெரிய அளவில் வலுவான கூட்டணியாக உருவெடுத்து தமிழக மக்களை காட்பதற்காக இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. கடந்த 1999 முதல் 2003ஆம் ஆண்டு வரை பாஜகவிடம் திமுக அடிமையாக இருந்ததாக தவிக தலைவர் விஜய் விமர்சனம். பழைய அடிமை புதிய அடிமை என ஊடகமாக பேசி யார் மீதோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்ல எறிந்து கழிப்புறுவதாகவும் சாடல். டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தவிகவுடன் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். விரைவில் நல்ல முடிவை எதிர்பார்க்கலாம். பொங்கலுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து சிலர் நிச்சயம் வருவார்கள் எனவும் செங்கோட்டையன் சூசகம். எந்த காலகட்டத்திலும் எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை, துரோகத்திற்கு என்றைக்கும் இடமளிக்க மாட்டேன் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆகவே விரைவில் நல்ல முடிவுகளை மேற்கொள்வார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கு. அசாம் மாநில குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் நிகழ்வுகளுக்கு கண்டனம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் முகமது யூனஸ் உருவ பொம்மையை காலணியால் அடித்து இந்து அமைப்புகள் போராட்டம். இன்றோடு உலகம் அழிந்துவிடும் என கானாவை சேர்ந்த எபோனோவா என்பவர் கூறிய கருத்தால் பரபரப்பு. தன்னைத்தானே தீர்க்கதரிசி என கூறிய எபோவாய் நம்பி சொத்துக்களை விற்று பணம் கொடுக்கும் மக்கள். தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவு. வீடுகள், கட்டிடங்கள், கடைகள் குலுங்கியதால் பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சம். தேனியில் கடை திறப்பு விழாவுக்கு வருகை தந்த நடிகை நமிதாவை காண குவிந்த ரசிகர்கள் கூட்டம். மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆசை இருந்தாலும் கவர்ச்சி கதாபாத்திரங்களில் நடிப்பதில்லை, விருப்பமில்லை என நமிதா பேட்டி.